எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா 1 வாரம் தான் ஆகுது. முதல் படம் எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் பரவாயில்ல, தளபதி படம் பார்த்தே ஆகணுன்ட்டு எல்லா படத்துக்கும் வெயிட் பண்ணி கரெக்டாக பார்த்து கொஞ்சம் வரோம். தளபதிக்காக நம்ம சம்பாதிக்கிற கொஞ்சம் நஞ்சம் பைசா கூட மக்களுக்கு செய்யணும், தளபதி பேரை சொல்லி மக்களுக்கு செய்யணும் ரொம்ப ஈடுபட்டு எல்லா விஷயங்களும் எடுத்து பார்க்குறவரு. நிறைய நடிச்சுட்டே இருக்கணும் தான் ஆசைப்பட்டு இருக்கோம். 2 படம்ன்றது அதெல்லாம் அண்ணன் சொல்லிட்டாரு. அது எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீனில் இப்போ அண்ணனை நாங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கறதுலாம் வேறு லெவலு. அந்த மாதிரி அண்ணன் அவர் அரசியலுக்கு வந்தாலும் அது இருக்கட்டும், ஒரு இடத்துல இருக்கட்டும். ஆனால் அண்ணனை ஸ்க்ரீனில் பார்த்துட்டே இருக்கணும், எங்களுக்கு அதான் வேணும். ஆனால் இன்னும் ஒரு படம் தான் பண்ண போகிறேன்னு கமிட் பண்ணியிருக்காரு. இது எப்படி பாருங்க? அண்ணன் மனசு வச்சா நடக்கும், அடுத்தடுத்த படங்கள் நடிக்கலாம். எங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணன் ஒரே படம் அடுத்த படத்தோடு நிறுத்திட போகிறாருன்ட்டு ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. அதெல்லாம் இருக்காது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், தளபதி கிட்ட சொல்லிடுவார். Ma'am, we are waiting for you till morning. படம் மாசா இருக்குது. படம் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கொளுத்தி போட்ட போல. மறக்காம 2026ல தளபதி ஓட் பண்றேன். படம் பிளாஸ்ட். இப்பதான் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன் உங்க கிட்ட. ஐயோ நான் எக்ஸ்பெக்டேஷன், நான் என்னைக்கு லியோ அடி வாங்கினா நான் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல. அன்எக்ஸ்பெக்டடா வேற மாதிரி வேற லெவல்ல இருக்குது. ஆக்சுவலி அது எதிர்பார்க்கவே இல்லை. சரியான ட்விஸ்ட் இருந்தது. ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு சூப்பர் ஜி, மாஸ் ஜி, மாஸ். எல்லா கெட்டப்பும் சூட் ஆகுனா தலைவர் தான். எல்லா கெட்டப்பும் சூட் ஆகும். இல்ல இல்ல டிஹெச்சி பத்தி பேசினாங்க எல்லாரும். ஆனா படத்துல எப்படி இருந்துச்சு? எந்த குறையுமே சொல்ல முடியாது. சூப்பர், அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. மாஸ். எல்லாருக்கும் ரசிகர் தான். நான் ஃபேன் பார்த்தா கூட விஜய் பிடிக்கும். கெட்டப் அப்படி எல்லா கெட்டப்பும்